என்ன உதயநிதி அவர்களே, தண்ணி வந்துச்சா? காவேரி தண்ணியை கேட்டேன். காவேரி தண்ணி வந்து 2 நாள் ஆச்சு. உங்கள் வீட்டில் காவேரி தண்ணி வந்துச்சா? ம் ஏதோ பதிலெல்லாம் நிறையா கொடுத்துருந்தீங்க. பார்ட்டி ஃபண்டு வாங்கி கட்சி நடத்துகிற உங்களுக்கு காவேரி தண்ணியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் அப்பாவுக்கே ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருமா? தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்லாட்டி 4 பேர்கிட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேசணும். ஒன்று சொல் புத்தி வேணும், அப்படி இல்லைன்னா சுய புத்தி வேணும். இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் இப்படி தான் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. சரியா? அடுத்த வாட்டி உங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு பேர் வாங்கி வச்சுருக்காரே, தத்தி அப்படின்ற பேரை மாற்றி நீங்களாவது ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பொது மேடையில் பேசும்போது உங்கள் பேர் உதயநிதி தானே. ஆனால் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க, என்ன தெரியுமா? ஆபாச நிதி. இந்த மாதிரி கேடுகட்ட கேப் மாதிரித்தனமான பேரெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே வந்து சேருது. உங்கள் பரம்பரையே பண்ண சில நல்ல திட்டங்களும் சும்மா வேறு லெவலில் காவேரி தண்ணி போராட்டமும் தண்ணி வருதான்னு உற்று நோக்கி பார்த்த பார்வையில் வந்த ஒரு கொலாப்ரல் டேமேஜில் வந்த இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அடுத்த வாட்டி தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே ஏமாந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த வாட்டி தண்ணியை பற்றி பேசினாலும் சரி, இல்லை எதை பற்றி பேசினாலும் சரி, பார்த்து பத்திரமா உஷாராக பேசுங்க. இல்லாட்டி இப்படி தான் கவட்டைக்கு கீழே தண்ணி ஓடுதான்னு பார்க்குறதுக்குள்ளே என்னெல்லாமோ ஓடிடும். பார்த்து பத்திரமா இருங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களே.